நம்ம வேலை பார்க்குற ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி பாருங்க நியூ ஃபோல்டர் இப்படின்னு ஃபோல்டர்னு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வச்சுக்குவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள வியூ செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் ஹோம் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, ஷேர்ன்னு இருக்குது, வியூன்னு இருக்குது. இதில் நான் ஒரு 4 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த வியூ செட்டிங்ஸ் இந்த வியூ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் பேன்ஸ்னு ஃபஸ்ட்டு வருது. இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூ பேனுங்கிறது நம்ம இதில் உள்ள டாக்குமெண்ட்டை வியூ பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்களா? இதுல என்னென்ன இருக்கோ எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும், வேர்டு ஃபைலாக இருக்கட்டும், அதுக்குள்ள உள்ளதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். அதான் இந்த ப்ரிவியூ பேனு. எக்ஸல் டிஸ்பிளே ஆகுதா பார்க்க முடியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க டீட்டெயில் பேன் இருக்கும். பாருங்க, நம்ம வச்சுருக்க அந்த ஃபைல்களோட டீட்டெயில்களை பற்றிலாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதான் இந்த டீட்டெயில் பேனலுங்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த ஃபோல்டரில் உள்ள டாக்குமெண்ட்டை வியூ நீங்கள் என்ன மாதிரி வியூவில் இங்கே எப்படி நீங்கள் இதெல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் அடங்கும். ஒன்று என்ன மாதிரி நீங்கள் எது ஷார்ட் வேணும், நேமில் வேணுமா, டேட் மோடு, டைப்பு, சைஸு, ஸோ அந்த மாதிரியே குரூப்பாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்குவாருங்க. இதெல்லாம் அந்த நம்ம வச்சுருக்க டாக்குமெண்ட்டை அந்த ஃபோல்டருக்குள்ளே ஷார்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறது. ஓகேங்களா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு செக் பாக்ஸ் மாதிரி, இப்போ நம்ம இந்த இருக்குல்ல ஐட்டம் செக் பாக்ஸ், இதை கொடுத்தீங்கன்னாவே ஒரு பாக்ஸ் உண்டாகும். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் மாதிரியே இதில் உருவாகும். டிக் எடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது என்ன பிடிஎஃப் ஃபைலா, எக்ஸல் ஃபைலா, என்ன ஃபைலுங்கிறது ஃபைலோட டீட்டெயில்கள்லாம் நீங்கள் இந்த வியூ டேப்பில் இது பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ஹைடன் ஐட்டம், ஹைடட் செலக்டட் ஐட்டம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபைல்களுக்குள்ள நான் ஹைடு பண்ணி நிற்கிறதெல்லாம் முக்கியமான ஃபைல் அப்படிங்கல இதை நீங்கள் உங்கள் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த பாருங்கள் ஹைடு செலக்டட் ஐட்டம்னு இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே மாறி ஹைடாயிருச்சு வருங்க. இப்போ இந்த ஹைட் ஐட்டத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே இங்கே வருங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே இதில் ஒரு டேப்னு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் வியூன்னு இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ ஹைடன் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. இதில் ஷோ ஹைடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் இந்த ஹைடன் ஐட்டத்துலேயும் டிக்கு கொடுத்துருக்குவாருங்க. இந்த ஐட்டம்லாம் நம்ம ஹைடன் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை எனக்கு உதாரணத்துக்கு இது 2 பிடிஎஃப்மே ஹைடு பண்ண வேணாம்னு வச்சுன்னா இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமைக்கிட்டு இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஹைடன் ஐட்டத்தை இருக்குவாருங்க. ஹைடு செலக்டட் ஐட்டத்தை டிக் எடுத்துருங்க. இதையும் இதை டிக் எடுத்துட்டீங்கன்னா இருக்கும். மிச்சதெல்லாம் பாருங்கள் ஹைட் ஆயிடுச்சு. திரும்ப கொண்டாடணும்னா பழையபடியே போயிட்டு வியூ டேப்பில் போயிட்டு ஷோ ஹைடன் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே வந்துடும். ஆனால் அது மட்டும் ஹைடில் இருக்குங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே வருவாங்க. ஏன்னா இந்த இதில் டிக் கொடுத்துருப்பாருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.